வெல்கம் பேக் டு ஐஃபோன் டாக்டர். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களுக்கு விருப்பமான சாங்ஸை வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் இருந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து MP3 கன்வெர்ட் பண்ணி எப்படி ரிங்டோனாக செய்கிறது, லேப்டாப் ஒன்றும் இல்லாமல் ஐடியூன்ஸ் பாவிக்காமல் ஃபோன்லேயே வந்து செய்கிறது மெத்தட் எப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ எப்படி டவுன்லோட் பண்ணுறேன், MP3 கன்வெர்ட் பண்ணுறேன்னு சொல்லி லிங்க்கையும் வந்து நான் இதில் போடுறேன், அதையும் போய் பாருங்கள். இப்போ வந்து ரிங்டோன் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இது தான் நான் இப்போ டவுன்லோட் பண்ணி MP3 கன்வெர்ட் பண்ணிக்கிற ஆடியோ சாங். ஸோ இந்த சாங்ஸை வந்து நாம் வந்து இதுக்கு சேவ் பண்ண சொன்னால் அதுக்கு வந்து சைடில் இருக்கிற அந்த 3 டொட்டை கிளிக் பண்ண 3 டொட்டை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். இதில் வந்து சேவ் டு ஃபைல் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இது ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து என்ன செய்யுங்கன்னா, உங்களுக்கு iCloudலேயும் வந்து சேவ் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒன் மை ஃபோன் இதுலேயும் செலக்ட் பண்ணிடலாம். ஸோ ஒன் மை ஃபோனில் வந்து நீங்கள் GarageBand இதில் வந்து நீங்கள் சேவ் பண்ணுங்கள். நான் வந்து டாக்குமெண்ட்ஸில் நான் சேவ் பண்ணுறேன். என் ஆல்ரெடி என் MP3 சாங்ஸ் எல்லாம் அதில் இருக்கிறதால நான் டாக்குமெண்ட்ஸில் சேவ் பண்ணுறேன். நீங்கள் வந்து டிரெக்டாக வந்து GarageBand அந்த இதிலேயே சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக் வாங்க. பேக் வந்து என்ன செய்யணும்னா, இந்த அப்ளிகேஷன் அதாவது GarageBand அப்ளிகேஷன் வந்து பொதுவாக எல்லா ஃபோன்லேயும் இருக்கும். இல்லாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது வந்து 2GB என்னமோ தான். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னு உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து நிறையா இது கேஸ்ட்டுமே இதில் வந்து ஆடியோன்ற இதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு இப்படி வரும். இதில் வந்து ஓகே. அதுக்கப்புறம் இந்த மேலே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் இந்த பிரமிட் இதை ஒன்று இருக்கு. ஸோ அதை வந்து இல்லாமல் டிக் பண்ணி அதை இல்லாமல் ஆக்குங்க. அந்த ப்ளூ வந்து இல்லாமல் ஆக்கணும். அப்படி இல்லாமல் ஆக்குனது போகிற இந்த சைடில் இருக்கிற அந்த சின்ன ப்ளஸ் இருக்குது தானே, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே ஐஃபோனுக்கு பொதுவாக வந்து 30 செகண்ட்ஸ் அந்த இது தான் வரும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து மெனுவலாக வந்து 30 ஆகக்கூடுனே 32 இல்லாட்டி உங்களுக்கு வேணும்னா சின்னதாக வேணும்னா உங்களுக்கு குறைச்சி 30 கீழே குறைச்சி வச்சுக்கலாம். அதுக்கு கூட வந்து ரிங்டோன் வந்து சப்போர்ட் பண்ணாத சம்டைம். ஸோ 30 நீங்கள் செலக்ட் பண்ணது போகிறோம் என்ன செய்யுங்க, நீங்கள வந்து அந்த கோடாக இருக்குது அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். சரியா? ஸோ இப்படி வந்தோடனே நீங்கள் இப்போ இதுக்கு வந்து இந்த வளைஞ்சி வைக்கிற அந்த இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணோன்னே ப்ரௌஸ் ஐட்டம் ஃப்ரம் த ஃபைல். ஸோ இந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த ப்ளூ கலரில் இருக்கிற எழுத்தை கிளிக் பண்ணோன்னே நீங்கள் எங்கே சேவ் பண்ணிக்கிறீங்களோ அதில் அந்த இதை வந்து உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ வந்து நான் வந்து டாக்குமெண்ட்ஸ்ன்ற இதில் வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்து நான் டாக்குமெண்ட்ஸ்ன்றதை நான் கிளிக் பண்ணி நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் போட்ட MP3 சாங்ஸ். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணது பிறகு இதில் வந்து என்ன செய்கிறேன்டா ஓகே. ஸோ இந்த அறிக்கை. ஸோ இதை வந்து என்ன செய்கிறேன்னா நான் கிளிக் பண்ணி அதை அப்படியே இழுத்துண்டு இங்கே வெளியில் வரையணும். சரியா? ஸோ கிளிக் பண்ணி அப்படியே இழுத்துன்னு வந்து இங்கே 0ல் நாங்கள் வைக்கணும். அந்த சாங்ஸ் வேலை செய்தாண்டு ஓகே வேலை செய்யுது. ஸோ இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இது வந்து நீங்கள் டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணோன்னே உங்களுக்கு சைட்லேருந்து எல்லோ கலர் இது வருதுண்ணே, அதால் வந்து உங்களுக்கு க்ராப் பண்ணிலும் உங்களோட சாங்ஸை என்ன மாதிரி எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும் எதுலேருந்து முடியணும்னு சொல்லி அந்த இதை வந்து செலக்ட் பண்ணிடும். செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து இன்னொரு தடவை என்ன ப்ளே பண்ணி பாருங்கள் தானே. ஸோ இந்த இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ண மை சாங்ஸ்ன்னு சொல்லி வரும். ஸோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். மை சாங்ஸ்ன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து அந்த ஃபைல் வந்து சேவ் ஆகிரும். சேவ் ஆகி இந்த மாதிரி வரும். இதில் வந்து என்ன செய்யும், இதை வந்து என்ன செய்யணும்னா நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து என்னதுன்னா ஷேர்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஷேர்ன்றதை நீங்கள் கொடுத்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்து ரிங்டோன். சரிங்களா? ஸோ நீங்கள் ரிங்டோன் இதாக்குறேன்னு ரிங்டோன் தான் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். கண்டினியூ பண்ணோன்னே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இது வரும். இதில் வந்து உங்களுக்கு அதுக்குரிய பேர் ஏதாவது தேவைன்னா உங்களுக்கு வந்து பேர் வந்து டைப் பண்ணி உங்களுக்கு மாற்றிக்கொள்ளும். அப்படி இல்லாட்டி வந்து உங்களுக்கு என்ன ஞாபகமாக இருக்கணுமோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா சரி. அநேகமாக பேர் டைப் பண்ணுறது வந்து நல்லது. பேர் டைப் பண்ணி முடிஞ்சோடனே மேலே எக்ஸ்போர்ட்னதை கொடுங்க. அதாவது இப்படி ஆகும். ஸோ இது லோட் ஆகி முடிஞ்சது பிறகு உங்களுக்கு வந்து இதில் வந்து கேட்கும் யூஸ் அஸ் டோனா இல்லை ஓகேன்னு. சார் ஓகேன்றதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேன்றதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன தெரியுமா செய்யுங்க, நீங்கள் வந்து பேக் வாங்க. ஸோ பேக் வந்துட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட்ன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ரிங்டோன் இதில் செக் பண்ணுறது தான். ஸோ ரிங்டோனுக்கு போய்த்துப்பா நீங்கள் என்ன சாங்ஸ் இதாக்குனீங்களோ பேரை பார்த்து அதை வந்து டிக் பண்ணி பாருங்கள் வேலை செய்தா அப்படின்னு சொல்லி. ஸோ ரிங்டோன் வந்து வேலை செய்யுது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பாட்டில் வந்து இதாக்கிலும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாவது டவுட்டில் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூடியூப் சேனலை. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோட சந்திப்போம். அடுத்தது என்ன வீடியோ போடணும் அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.